Taste the Daily. வேலூரில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறக்க இருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டடமா என கேள்வி. பல 100 கோடி செலவுகளில் கமிஷன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வேலூரில் பென்லான் மருத்துவமனை கட்டட வளாகத்தில் அரைகுறையாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் நோயாளிகளின் உயிருடன் விளையாட துடிக்கும் பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வேலூரில் திறக்கப்பட உள்ள சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் இருதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல் உள்ளிட்ட துறைகள் கட்டடங்கள் பெயரளவிற்கு மட்டுமே உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் பதவிகள் நிரப்பப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து 42 மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே சின்னப்பிள்ளையூரில் 74 வயது மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்த பேரன் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் துருப்பிடித்த இரும்பு கரத்தை எப்போது எடுப்பார் என பொதுமக்கள் ஆவேசம். சென்னை சைதாப்பேட்டையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் குறைந்து விட்டதாக தவறான புள்ளி விவரங்கள் கொடுத்து மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை திராவிட மாடல் ஆட்சிக்கு சாவுமணி அடித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் 2 சிறுவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பாதுகாவலர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுவர்களுக்கு எதிராகவும் பாலியல் வன்முறைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையின் இருவேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஸ்டாலினின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா வியாபாரிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மதுவுக்கு அடிமையான தன்னை பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் மனைவியை கணவன் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்த பயங்கரம். மது போதையால் தமிழகத்தில் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் மது அரக்கனை ஒழிக்காமல் ஸ்டாலின் அரசு கபட நாடகமாடி வருவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சந்திரகிரி அருகே அதிமுக பிரமுகர் முத்து பாலகிருஷ்ணன் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரான கருணாகரன் என்பவர் தேர்தல் முன்விரோதம் காரணமாக இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். இன்னைக்கு எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நார்மலாக பேசிட்டு இருந்தாங்க. காலைல பைக்கில் இருந்து போனாங்க, நேருக்கு நேராக ஏற்றிட்டு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே டிரைவர் ஓடி போயிட்டாங்க. இது டிரைவர் வச்சு ஏற்றிட்டு சொன்னது கொல்லம்பரம் பிரசிடென்ட் கருணாகரன் அவங்க தான் சொன்னாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் பட்டப்பகலில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த
வரை பைக்கில் வந்த நபர் பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிய பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே தீம்சேன பள்ளியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் குழந்தையின் சடலம் மீட்பு. புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் அமல்படுத்திய தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகள் பலியாவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரம் காவல் நிலையத்தில் பாலியல் தொல்லை குறித்து புகார் கொடுக்க சென்ற கர்ப்பிணி பெண் உட்பட 3 பெண்களை தாக்கிய காவலர்கள். காவலர்கள் நடத்திய கொடூர தாக்குதல் குறித்த வீடியோ வெளியான நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதுதான் ஸ்டாலின் மாடல் காவல்துறையின் வேலையா என மக்கள் கேள்வி. காவல் நிலையத்தில் புகார் மீது நடவடிக்கை இல்லாத விரக்தியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தனியார் நிதி நிறுவனத்தில் பொதுமக்களிடம் பணம் வசூலித்து பச்சையம்மாள் என்பவர் கட்டி வந்துள்ள நிலையில் நிதி நிறுவனம் மூடியதால் நெருக்கடி. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்கள் செய்யும் மோசடிகளால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து தவிக்கும் மக்கள். புகார் அளித்தாலும் நடவடிக்கை இல்லாததால் தாம் பாடுபட்டு உழைத்த பணம் பறிப்போனதே என்ற விரக்தியில் பாதிக்கப்பட்டோர் தற்கொலைக்கு முயலும் ஆவாரம். சென்னை தரமணி சட்டக்கல்லூரியில் தங்கும் விடுதி இல்லாததை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம். அப்பா பட்டப்பெயரை சூடிக்கொண்டுள்ள விடியா ஸ்டாலின் கல்லூரி மாணவிகளின் அவலத்தை எப்போது போக்குவார் என பெற்றோர்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பொது விநியோக திட்டத்திற்கு சமையல் எண்ணெய் சப்ளை செய்த நிறுவனம் 200 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தர உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாநில நிதி அவசர நிலையை நோக்கி செல்கிறதா என்றும் நீதிமன்றம் கேள்வி. சமையல் எண்ணெய் விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்க வேண்டாம் என அரசு முடிவு செய்துவிட்டதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எண்ணெய் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்குவது குறித்து வரும் 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் எங்குமே சாதிய பாகுபாடுகள் இல்லை என உறுதியாக சொல்ல முடியுமா என ஸ்டாலின் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தமிழகத்தில் படித்தவர்களின் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது, இருப்பினும் சாதிய பாகுபாடு இன்னும் புழக்கத்தில் உள்ளதாகவும் அதிருப்தி. வரும் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு. வருகிற 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று மதுரை, நாகை, தஞ்சை, தொண்டி உள்ளிட்ட 5 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை ஆவடி ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலின் நுழைவு வாயிலில் தொங்கியபடி அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. மின்சார ரயில்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் இளைஞர்களின் அட்டகாசமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பயணம் மேற்கொள்ள பொதுமக்கள் அச்சம்.
ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தில் படகு உரிமம் வழங்குவதற்காக மீனவரிடம் 1600 ரூபாய் லஞ்சம் பெற்ற மீன்வளத்துறை ஆய்வாளர் பிடிபட்டார். விடியாதிமுக ஆட்சி மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரசு அலுவலர்கள் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர்களை அநாகரிகமாக கண்டித்த நடத்துனர் மீது தாக்குதல். விடியாதிமுக ஆட்சியில் கூடுதல் பேருந்துகளை இயக்காததால் கூட்ட நெரிசலில் சிக்கி அவதிப்படும் மாணவர்கள் பொறுமை இழந்து வன்முறையில் ஈடுபடுவதாக விமர்சனம். திருவள்ளூரில் காங்கிரஸ் எம்பி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் செல்போனில் வீடியோ பார்த்தும் உரையாடிக் கொண்டும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. கடமை தவறிய அரசு அதிகாரிகளை கண்டிக்க வேண்டிய ஆட்சியரும் செல்போனில் பேசி நேரத்தை வீணடித்த நிலையில் விடியாதிமுக ஆட்சி மீது யாருக்கும் பயம் இல்லாததால் ஆய்வுக்கூடங்கள் கேலிக்கூத்தாக மாறிவிட்டதாக மக்கள் கிண்டல். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டையொட்டி 2 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம். சிறப்பு கட்டண தரிசனத்திலும் கூட்டம் அலைமோதியதால் கோவில் வளாகத்திற்கு வெளிப்புறங்களிலும் சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. இந்திய விமானப்படையிடம் 2026 மார்ச் மாதத்திற்குள் 6 தேச ஜெட் விமானங்கள் ஒப்படைக்கப்படும் என ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அறிவிப்பு. அமெரிக்க நிறுவனம் F404 என்ஜின்களை சரியான நேரத்தில் வழங்காததால் ஜெட் விமானங்கள் தயாரிப்பில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தகவல். ரயில்களில் ஏசி வகுப்பு டிக்கெட் கட்டணத்தை கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் சாதாரண வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் உயர்த்த இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளதாக தகவல். இந்த கட்டண உயர்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என கூறப்படும் நிலையில் புறநகர் ரயில்கள் 500 கிலோமீட்டருக்கு குறைவான 2ஆம் வகுப்பு பயணத்திற்கு கட்டண உயர்வு இல்லை என்றும் தகவல். எல்லைக்கோடு மற்றும் உள்நாட்டில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க போர் தளவாடங்களை வாங்குவதற்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உத்தரவு. அவசர தேவைக்கு முன் அனுமதியின்றி நிதியை பயன்படுத்தி படை வீரர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என தகவல். நாயகன் படத்தை போன்று ரசிகர்கள் எதிர்பார்த்ததால் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலையில் தங்களை மன்னித்து விடும்படி இயக்குனர் மணிரத்னம் அறிவிப்பு. தக் லைஃப் திரைக்கு வந்த முதல் நாளிலேயே கடுமையாக விமர்சனம் எழுந்த நிலையில் பாக்ஸ் ஆபீஸ் தோல்வியால் மௌனத்தை களைத்த இயக்குனர். குடும்பஸ்தன் வெற்றியை அடுத்து நடிகர் மணிகண்டனுடன் இயக்குனர் தேசிங் பெரியசாமி இணைய உள்ளதாக தகவல். நடிகர் சிம்புவின் 50வது பட துவக்கம் தள்ளி போவதால் சிறிய பட்ஜெட் படத்தை இயக்க தேசிங் பெரியசாமி விருப்பம். ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மீது அதிருப்தியில் இருப்பதாக பேச்சு. போர் ஒப்பந்தத்திற்கு பிறகும் இரு நாடுகளும் தாக்குதலில் ஈடுபட்டதால் அமெரிக்கா அதிருப்தி.